ஹலோ கைஸ், நம்ம லாஸ்ட் வீக் சாட்டர்டே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் இந்த வாரத்துக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வீடியோ. அதுபடி மார்க்கெட்டிங் இந்த வாரம் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கான லிங்க்கு கீழே கொடுக்க போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அனாலிசிஸ் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கு லிங்க் கீழே கொடுக்க போய் செக் பண்ணி பாருங்கள். அதுபடி அதில் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 22,950 சொல்லியிருந்தோம். கரெக்டாக மார்க்கெட் இந்த வாரம் அந்த லெவலில் டச் பண்ணிட்டு மார்க்கெட் நல்லா பவுன்ஸ் பேக்கு மேலே ஏறிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி அதில் செகண்ட் ரெசிஸ்டன்டாக 23,750 சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதை டச் பண்ணி மேலே கீழே இறங்கிருச்சு. ஓகேவா? அதுக்கு லிங்கை கீழே கொடுக்கும்போது செக் பண்ணிப்பாங்க. அப்படின்னா தான் நம்ம அனாலிசிஸ் வந்து கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு புரியும். ஓகேவா? வாங்க இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவையே. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒன்லி அனாலிசிஸ் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம 5 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் மாதிரி பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி 20ஆம் தேதி. ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 மினிட்டோட ஓப்பன் பேஸ் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி 20ஆம் தேதி. இன்னொரு ஓப்பன் பேஸ் எவ்வளவு? 23,134. இப்போ நம்ம இந்த ஓப்பன் பேஸ் பண்ணி 3 சப்போர்ட் வரைய போகிறோம். அதேமாரி ஃபஸ்ட்டு 5 மினிட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் அதை பேஸ் பண்ணி 3 ரெசிஸ்டன்ட் வரைய போகிறோம். ஓகேவா? இது வந்து மார்க்கெட் எங்கே ரிவர்ஸ் ஆகும் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது 2080 லெவல் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க டேட்டா பார்க்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட் ஓப்பன் பேஸ் வந்து 23,134. அப்படின்னு இதுக்கு பிஃபோராக இருக்கிற 20 லெவல் வந்து 23,120. ஓகேவா? 23,120 அதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஓகேவா? 23,120 இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 மினிட் ஓப்பன் பேஸ் பண்ணி போடுறோம். இப்போ அடுத்து இப்போ 23,120க்கு பிஃபோராக இருக்கிற 80 லெவல்னது 23,080. செகண்ட் சப்போர்ட் வந்து 23,080. 23,080. ஓகேவா? ரைட்டு. இப்போ 2 சப்போர்ட் வந்துச்சு. இப்போ தேர்ட் சப்போர்ட் வந்து இப்போ 23,080க்கு பிஃபோர் ஆகிக்கிற 20 லெவலானது 23,020. இதுதான் 3ஆவது சப்போர்ட். ஓகேவா? 23,020. ஃபஸ்ட்டு லெவல்ஸ் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது சப்போர்ட்னாலும் நம்ம க்ரீன் கலர் வச்சுக்கிறோம். க்ரீன், இதுக்கு க்ரீன். ஓகேவா? இதுவும் க்ரீன். வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட ஓப்பன் பேஸ் பண்ணி 3 சப்போர்ட் ட்ராப் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா 2080 லெவல் யூஸ் பண்ணி. ஓகேவா? அது பேசி போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 23,120. செகண்ட் சப்போர்ட் 23,080. தேர்டு சப்போர்ட் 23,020. இந்த லெவல் தான் நமக்கு வந்து ஒரு கிளாரிஃபை கிடைக்கணும். மார்க்கெட் மேலே போதே கீழே போய் பார்த்து அப்படி என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? இப்போ போட்டாச்சு. அதேமாதிரி இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் என்னது 23,281. அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம 3 டிசிஷன் ட்ராப் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ 23,281. அப்படின்னா இதுக்கு அடுத்த 20 லெவலானது 23,320. அதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட். 23,320 இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட். செகண்ட் ரெசிஸ்டன்ட் இதுக்கு 23,320க்கு அடுத்த ஒரு 80 லெவலானது 23,380. 23,380. ஓகேவா? ஓகே. அப்போ 23,380க்கு இதுக்கு அடுத்த 20 லெவலானது 23,420. இதுதான் தேர்டு ரெசிஸ்டன்ட். 23,420. ஃபஸ்ட்டு லெவல் நோட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். 420. இப்போ நம்ம 3 ரெசிஸ்டன்ட் வரைஞ்சாச்சு. காமிக்கிறோமாங்க. 3 ரெசிஸ்டன்ட் வரைஞ்சாச்சு. இது வந்து ரெசிஸ்டன்ட் ரெட் கலர் போடுறோம். ரெட்டு வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ரெட்டு. இப்போ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன்.
இன்றைக்கி 20ஆம் தேதி ஓகேவா. மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்ம 3 சப்போர்ட் வரைஞ்சிருக்கோம். அதேமாரி க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி 3 ரெசிஸ்டன்ட் வரைஞ்சிருக்கோம் ஓகேவா. இப்போ இதுபடி மார்க்கெட் எப்படி உட்காந்து பார்க்கணும் ஓகேவா. வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் பார்க்க கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போனா ரிசிஸ்டன்ட் பக்கத்தில் போயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். கரெக்டாக மார்க்கெட் இங்கேருந்து மேலே போய் கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்டானா 23,320 டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு ஓகேவா. அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு பியரிஷ் என்கல்வி ஃபார்ம் ஆகிருக்கு. நான் நோட் பண்ணி காமிக்கிறேன். மார்க்கெட் இறங்க போகிறீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிச்சு. ஒரு பியரிஷ் என்கல்வி ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போனா மார்க்கெட் இறங்க போகிறோம் ஐடியா தெரிஞ்சு போச்சு ஓகேவா. மார்க்கெட் இறங்கும்போது தெரிஞ்சு போச்சு. அப்போனா புட்டை பை பண்ணலாம். நம்ம உடனே பை பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் ஓகேவா. அழகாக இங்கே ஒரு ஒரு பியரிஷ் என்கல்வி ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டாக பாருங்கள். இந்த இடத்துல பியரிஷ் என்கல்வி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் தொட்டுட்டு அப்போனா மார்க்கெட் இறங்கும்போது தெரிஞ்சு போச்சு ஓகேவா. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் இறங்கலாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பியரிஷ் என்கல்ஃபிங்கோட லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டு ஓகே இது கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா வாட்ச் பண்ண அப்புறம் உங்களுக்கு புரியும். கரெக்டாக இங்கே ஒரு பியரிஷ் என்கல்ஃபி ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேவா. இங்கே மார்க்கெட் பியரிஷ் என்கல்ஃபி ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ நான் மார்க்கெட் இப்போ இறங்காமல் தெரிஞ்சு போச்சு. உடனே என்ட்ரி பண்ணக்கூடாது ஓகேவா. மார்க்கெட் எங்கெங்கே இறங்கலாம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பியரிஷ் கேண்டிலோட லோ தொட்டுட்டு கீழே இறங்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஹை வரையும் போயிட்டு மார்க்கெட் கீழே இறங்கலாம். சப்போஸ் இந்த இதுக்கு மேலே கொஞ்சம் ட்ராவல் ஆகிட்டு அது கீழே இறங்கலாம். இந்த 3 லெவலில் இறங்கலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்ப்போம். மார்க்கெட் அழகாக வாங்க. இங்கேருந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபி ஃபார்ம் ஆயிடுச்சு. இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கரெக்டாக இந்த கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டி ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகேவா. நம்ம வெயிட் பண்ணணும் ஓகேவா. மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு கன்சல்ட் ஆகிட்டு மேலே ஏறிடுச்சு. கரெக்டாக பாருங்க அந்த லெவல் அந்த கையை தொட்டுட்டு மார்க்கெட் கீழே ஆரம்பிக்குது ஓகேவா. இறங்க மறுபடியும் இந்த லெவல் உடைக்கல. இந்த லெவலை நான் உடைக்கல. அப்புறம் வெயிட் பண்ணணும் ஓகே. மறுபடியும் அங்கேருந்து இறங்கி மார்க்கெட் கரெக்டாக அந்த ஹைக்கு மேலே கொஞ்சம் ட்ராவல் ஆகி அங்கேருந்து கீழே இறங்குது வாங்க. அங்கேருந்து கீழே இறங்குது ஓகேவா. அங்கேருந்து கீழே இறங்குது. இது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க கண்டினியூஸாக ஒரு ரெட் கேண்டி ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேவா. ஃபார்ம் ஆகி கரெக்டாக பாருங்க இந்த லெவலை அந்த பியரிஷ் என்கல்ஃபிங்கர் லெவலில் உடச்சிட்டேன். ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ரெட் கேண்டி ஃபார்ம் ஆகிட்டேன். அப்போனா மார்க்கெட் இறங்கும்போது தெரிஞ்சு போச்சு. அப்போனா அழகாக ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணிவிட்டு ஈஸியாக 10 to 15 மணி கேப்சர் பண்ணால் ஈஸியாக வெளியே வந்துடலாம். வாங்க கரெக்டாக அங்கேருந்து கீழே இறங்கியிருக்கும் பாருங்க. அங்கே மார்க்கெட் அழகாக இங்கேருந்து கீழே நல்லா இறங்கிடுச்சு. அழகாக இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தோம்னா ஈஸியாக ஒரு 10 to 15 மணி எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். நம்ம ஸ்கேல்பிங் பண்ணுறதுனால ஒரு 10 to 15 மணி எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம் நேரம் ஓகேவா. பார்க்கணும் கரெக்டாக அங்கே அந்த லெவலில் தான் கரெக்டாக இருக்குவாங்க. அந்த பியர்ஸுங்க மறுபடியும் வாங்க. அந்த பியர்ஸ் எங்கே டச் பண்ணிட்டு மறுபடியும் அங்கேருந்து கீழே இறங்கியிருக்கேன். இங்கே ஒரு நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம். இங்கேயும் ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம். மார்க்கெட் அழகாக மார்க்கெட் கீழே இறங்கிச்சு ஓகேவா. நல்லா பாருங்கள் மார்க்கெட் அழகாக ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 5 மினிட்டோட ஓப்பன் பேஸ்லையும் லோ ப்ரைஸையும் பேஸ் பண்ணி நம்ம 3 சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சிக்கணும். எந்த லெவலில் ரிவர்ஸில் கிடைக்கும் பார்க்கணும். இதுபடி பார்த்தா மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்டான 23,320 டச் பண்ணி அங்கேருந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் பியரிஷ் என்கல்ஃபி ஃபார்ம் ஆகிட்டான். அப்போ நம்ம மார்க்கெட் இறங்கும்போது தெரிஞ்சு போச்சு. அப்புறம் உடனே நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. இப்போ என்ட்ரி எடுக்கணும்னா நம்ம வந்து இந்த பியரிஷ் என்கல்ஃபிங்கோட லோ க்ளோசிங் பஸ் நோட் பண்ணுங்க. இதில் டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறங்கலாம். அல்லது இதுக்கு மேலே இங்கே வரையும் வந்துட்டு கீழே இறங்கலாம். அல்லது சப்போஸ் இதுக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டு கீழே இறங்கலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அழகாக இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பியரிஷ் என்கல்ஃபிங்கோட க்ளோசிங் பஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ராப் பண்ணுறோம். இந்த லைனுக்கு மேலே கீழே போனால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி. மார்க்கெட் பாருங்கள் அழகாக பாருங்கள். இங்கேருந்து ஒரு பியரிஷ் கேண்டி ஃபார்ம் ஆகி அடுத்த கேண்டில் இது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டி ஃபார்ம் ஆகிருக்கு.
பியரி சிங்கிள் ஃபிங்கர் எடுத்து அழகாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ மார்க்கெட் எங்கேன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ வெயிட் பண்ணணும். ஓகேவா? மார்க்கெட் அழகாக இங்கேருந்து கன்சால்டேட் கரெக்டாக மேலே போய் இந்த ஹையை டச் பண்ணிட்டேன். இந்த ஹையை டச் பண்ணிட்டு கீழே இறங்கி மறுபடியும் இந்த பியரி சிங்கிள் ஃபிங்கரோட லெவலில் டச் பண்ணி மறுபடியும் மேலே ஏறிட்டேன். அங்கேருந்து மார்க்கெட் இங்கேருந்து கீழே இறங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம செல்ல வரும்போது இங்கே அழகாக ஒரு கண்டினியூஸாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ மார்க்கெட் இறங்கும்போது தெரிஞ்சு போச்சு. அப்போனா இந்த லெவலில் நான் வச்சுக்கோங்க, இந்த பியரி சிங்கிள் ஃபிங்கரோட க்ளோசிங் ப்ரைஸை கீழே க்ளோஸ் வைக்கணும். ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் அழகாக பாருங்கள், இங்கேருந்து மார்க்கெட் இறங்கி ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகிட்டேன். அப்போனா ஈஸியாக நம்ம மார்க்கெட் கீழே இறங்க தெரிஞ்சு போச்சு. அப்போனா அழகாக ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணிவிட்டு ஈஸியாக ஒரு 10 to 15 மணி கேப்சர் பண்ணிடலாம். ஓகேவா? நீங்கள் எந்த புட் ஹவுஸ் பை பண்ணணும்னா இப்போ இந்த லெவலில் 23,270. அப்போனா 23,250 புட் ப்ரைஸை பை பண்ணலாம். ஓகேவா? அழகாக 10 to 15 மணி ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். மார்க்கெட் பாருங்கள், அழகாக அங்கேருந்து கீழே இறங்கிட்டேன். இறங்கி நம்ம வந்து பாருங்கள் கீழே ஒரு சப்போர்ட் பண்ணுவேன். அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் டச் பண்ணி மார்க்கெட் மேலே பவுன்ஸ் பேக் மேலே போயிட்டேன். பாருங்க மேலே போய் மறுபடியும் அந்த தாக்கு பிடிக்காமல் கரெக்டாக அந்த பியரி என்கல்ஃபிங் லெவல் நான் வச்சுக்கோங்க, அந்த பியரி என்கல்ஃபிங்கோட லெவலை டச் பண்ணிட்டு கீழே இறங்கியிருக்கேன். காமிக்கிறோங்க, இந்த பியரி என்கல்ஃபிங் லெவலை மறுபடியும் டச் பண்ணிட்டு அங்கேருந்து கீழே இறங்கியிருக்கேன். அங்கேருந்து கீழே இறங்கிட்டேன். மார்க்கெட் அழகாக செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடச்சிருச்சு. இது பண்ணி நீங்கள் டெய்லியும் வாட்ச் பண்ணிட்டு ஆகணும். ஓகேவா? அப்படின்னா தான் எந்த இடத்துல நம்ம லெவல்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கணும். அப்படி ஈஸியாக ஒரு 10 to 15 மணி ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். இப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பேஸ் பண்ணி. ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.